அறிந்த முகங்களுக்கும் அறியாத முகங்களுக்கும் அன்பன் பூர்ணிமாவின் இனிய வணக்கங்கள். கடந்த 8 தினங்களாக தங்களை சந்திக்க இயலவில்லை. அதற்கு வேலைபளுவே காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று யூடியூப்பில் எனக்கும் சர்க்குருநாதர் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் நடந்த ஒரு சில அனுபவத்தை உங்களிடம் பகிரலாம் என்று இருக்கிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன், அதாவது இப்பொழுது 9வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது, செப்டம்பர், ஜூலை மாதத்தில் ஒரு இரவு நேரத்தில் 11 மணி இருக்கும், தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராத பொழுதெல்லாம் நான் திருப்புகளையும் சிவபுராணத்தையும், அதாவது திருவாசகத்தையும் தேவாரத்தையும் 12 திருமுறைகளையும் படிப்பது வழக்கம். அன்றும் அதேபோல் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை தூக்கம் வராத காரணத்தால் படித்துக் கொண்டிருந்தேன். நான் படித்துக் கொண்டிருந்த பாடலானது எனது தாய்க்கும் தந்தைக்கும் பிடித்த மிகச்சிறந்த ஒரு பாடலாகும். அந்த பாடல் என்னவென்றால், தந்த பசிதனை அறிந்து முளை அமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிபடைசை தொண்டர் பிரியமுள்ள தங்கை மருகர் உயிர் எனவேசார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவும் அந்த வரிசை மொழிபகர் கேடா வந்து தலைநபர் அவுங்கு தரைபுக மயங்க ஒரு மகிடமிசை ஏறி அந்த கண்கனை அடர்ந்து வருகையில் அஞ்சல் என வள்ளிய மயில் மேலி அந்த மரலையோடு உகந்த மனிதனமது அன்பன் என மொழி வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகரில் இணைகள் சிந்து பயமயில் மயில் வீரா திங்கள் அரவணது துன்று சடில அருள் செந்தில் நகரில் உரை பெருமானே. அதாவது மலையரசனது புதல்வியாகிய பார்வதி எம்மையாரது உள்ளம் கழிக்க இரு தனங்களிலிருந்து பொழியும் பாலமுதத்தை உண்டருடைய வேலாயுதத்தை தாங்கிய வீரரே, சந்திரனும் பாம்பும் கங்கா நதியும் நெருங்கியுள்ள சடாபரத்தை உடைய சிவபெருமான் அருளிய திருச்செந்தூர் என்னும் புனித தலத்தில் வசிக்கின்ற பெருமையைச் சேர்ந்த முருகப்பெருமானே, வருத்தத்தை தந்து பசிகை குறிப்பால் உணர்ந்த தனங்களிலின்று பெருகும் பால் அமுதத்தை ஊட்டி மகன் மீது வைத்த அளவு கடந்த அன்பால் முதுகை தடவிய தாயார், தம்பி, குற்றவேல் செய்யும் வேலைக்காரர்கள், அன்புள்ள தங்கை, மருககள், உயிர்போல் மிகவும் அன்புடன் சார்ந்துள்ள பிள்ளைகள், மனைவியர், உறவினர் முதலியோர் அவர்கள் உடலுக்கு வேண்டிய கடமைகளை செய்வர். அவர்கள் அழகிய உபச்சார வார்த்தைகளை கூறுவதெல்லாம் அழியும்படியாக வந்து தலைமயிர் அவிழ்ந்து தரையில் வீழ்ந்து புரளுமாறு மயங்க ஒப்பற்ற எருமைக்கடாவின் மீது ஊர்ந்து கூற்றுவன் அடியேனை நெருங்கி என்னுடைய உயிரை பற்ற வருங்காலத்தில் பயப்படாதே என்று சொல்லி அடியேனுக்கு அபயம் கொடுக்க அந்த கூற்றுவிடத்தில் சம்பந்தப்பட்ட இவன் நமது அன்பன் என்று கூறி எழுவதற்கு வலிக தேவரில் மகிழ்மேல் ஊர்ந்து வந்துள்ள வேண்டும் என்பது அதனுடைய விளக்கமாகும். இந்த விளக்கத்தை படித்துக் கொண்டிருந்த நான் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டேன். காலையில் ஒரு இனிய கனவொன்று வந்தது. அது நமது குருநாதர் மூட்டை சுவாமி அவர்களோடு நான் 2005 ஜனவரியில் இடும்பன் மலையில் இருந்த பொழுது தொடர்ந்து அவர் என்னிடம் பேசிய எனது வாழ்க்கை ரகசியங்களை பற்றிய ஒரு உண்மை நிகழ்வின் கனவாகும். அதாவது 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு 2-3 முறை மூட்டை சுவாமி அவர்களை நான் இடும்பன் மலையில் சந்தித்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் அவர் என்னை பற்றியும் எனது வாழ்க்கையை பற்றியுமே எடுத்து கூறினார். அது என்னவென்றால், உனக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், உன் தாயார் சொல்படி நீ திருமணம் செய்ய வேண்டும், ஆதலால் தான் உன்னை சந்நியாசத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன், நீ திருமணம் செய்து கொண்டு சிறப்புடன் வாழ்வாய், தேவர் நகராலும் ஒரு ஊரிலிருந்து உனக்கு மணப்பெண் அமைவாள், அவள் நமது முருகப்பெருமானின் இளையாளின் பெயர் உடையவளாவாள், 2 பெண் குழந்தைகள் உனக்கு பிறக்கும், ஒன்று நதியின் பெயருடைய பெண் மகவு, அது மூத்த குழந்தை, 2வது அம்பாள் பெயருடைய பெண் மகவு, அது 2வது குழந்தை. வெகு சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வாய். அதேபோல் உனக்கு 60, 70 இவையெல்லாம் நடக்கும். 60ற்கு முன், அதாவது சஷ்டியப்ப பூர்த்திக்கு முன் 59 என்ற அந்த உக்ரரத சாந்தி, எங்களது பக்கத்தில் செய்து கொள்ளும் சாந்தி உனக்கு கண்டிப்பாக சிவபெருமான் திருத்தலமான திருக்கடையூரிலே நடைபெறும். இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டு இந்த குருநாதராகிய மூட்டை சுவாமி திருச்சமாதி அடைவேன். அந்த சமயத்தில் உனது சகோதரிக்கு
அந்த சஷ்டியப்ப பூர்த்தி நடைபெற்று இருக்கும். அந்த விழாவில் கலந்து கொண்ட நீதான் கண்டிப்பாக உன் குழந்தைகளுடனும் உன் மனைவியுடனும் என்னை காண, என் சமாதி பாகத்தை காண நேரில் வருவாய் என்றெல்லாம் கூறியிருந்தார். அவை அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக பின்னால் நடந்தேறியது. அதனை பற்றி விளக்கத்தை சொல்லவே இந்த வீடியோவை உங்களுக்கு தருகின்றேன். அதாவது இந்த கனவு வந்து முடித்து நான் காலையில் கண் விழிக்கும் பொழுது காலை மணி 5 இருக்கும். கண் விழித்த எனக்கு ஏன் சாமி இந்த கனவினை காட்டுகிறார்? அவர் சொல்லியபடியெல்லாம் நமக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்து எனது சகோதரியின் சஷ்டியப்ப பூர்த்தியும் நடந்து அந்த சஷ்டியப்ப பூர்த்தி சமயத்தில் தான் சுவாமி அவர்கள் திருச்சமாதி அடைந்த நிகழ்வும் நடந்து அனைத்தும் முடிந்து விட்டதே. இப்பொழுது எதற்காக இந்த கனவை காட்டினார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஓஹோ, நமக்கு இப்பொழுது வயது 59 நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதாவது நான் மார்ச் மாதம் 13ஆம் தேதி பிறந்தவன். இந்த உக்ரரத சாந்தி என்பது 59 வயது நடப்பினிலே 60 ஆரம்பிப்பதற்குள் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கனவு வந்த அந்த 3 மாதத்திற்கு முன் எனக்கு 59 பிறந்த நாள், அதாவது மார்ச் 13 பிறந்த நாள், மாசி மாதம் தமிழ் மாதம் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் நிகழ்வும் நடந்து கடந்து விட்டது. ஆனால் 59 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2025 மார்ச் வரும் பொழுது 59 முழுமையாக முடிந்து 60 ஆரம்பிக்கும். இதற்கிடையில் தான் இந்த உக்ரரத சாந்தியை நான் செய்து கொள்ள வேண்டும். எங்களது அந்த முறைப்படி, எங்களது நாட்டுக்கோட்டை செட்டியார் முறைப்படி அதற்காகத்தான் சாமி காமிக்கிறார் போல். நாம் இன்னும் அந்த உக்ரரத சாந்தியை பற்றி யோசிக்கவே இல்லையே, அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யவில்லையே என்று சிந்தித்துவிட்டு பிறகு எனது கடமைகளை செய்ய சென்று விட்டேன். மறுநாள் காலை எழுந்து எனது கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது குளித்துவிட்டு எனது வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தேன். அப்பொழுது சுவாமி அவர்கள், எப்பா நேற்று உனக்கு ஒரு கனவை காட்டினேன்ல, அந்த நிகழ்ச்சியை எப்போ நடத்த போகிற அப்படின்னு என் காதுகளில் அவரது இயல்பான அந்த அழகான பரிபாசை குரலில் பேச ஆரம்பித்ததும் விழுந்தது. சரி, கண்டிப்பாக நாம் இந்த உக்ரரத சாந்தியை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுத்துவிட்டு எனது வீட்டிலும் எனது குழந்தைகளிடம் கலந்து பேசிவிட்டு அதற்கு எப்பொழுது செய்வது என்று தேதியை பஞ்சாங்கத்தில் பார்த்து குறிக்க ஆரம்பித்தேன். அதாவது அந்த ஆகஸ்ட் மாதம் 29, 30 ஆவணி திங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் வரும்பொழுது நாம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அதனையும் குருநாதர் அவர்களிடம் அனுமதி வாங்கி அந்த முடிவு சரிதான் என்று அவர்களும் எனக்கு அனுமதி தர அதன்படி அந்த விழாவினை திருக்கடையூரே நடத்துவது என்று முடிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன். அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தன. கோவிலிலே, திருக்கடையூர் கோவிலிலே உள்ள அனைவரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான். அங்கு பூஜை புனஸ்காரம் செய்யும் அந்த ஐயர்களுக்கு சொல்லி மற்றும் அங்கு உள்ள மணிவிழா லாட்ஜுக்கும் சொல்லி நாங்கள் இங்கிருந்து செல்ல 1000 விழா டிராவல்ஸ் அதற்கும் ஏற்பாடு செய்து அவர்களுக்கும் சொல்லி ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்க திருக்கடையூர் அபிராமி ஸ்டுடியோவிற்கும் சொல்லி உணவிற்கு மணிவிழா அட்சயம் உணவு விடுதியில் ஆர்டர்கள் கொடுத்து ஏற்பாடுகள் செய்து என்னுடன் பிறந்த சகோதரர்கள் அனைவருக்கும் சொல்லி எனது மனைவியுடன் பிறந்த சகோதரிகளுக்கும் சொல்லி ஏற்பாடுகளை ஓரளவு செம்மையாகவே முடித்திருந்தேன். இப்பொழுது அந்த 29, 30க்குரிய நாளும் நெருங்க 28 அன்று, அதாவது திருக்கடையூர் செல்வதற்கு முதல் நாள் சுவாமியை தியானித்து விழா நல்லபடியாக நடக்க வேண்டும், மழை எதுவும் வந்துவிடக்கூடாது, மழை வந்து விழாவினை கெடுத்துவிடக்கூடாது, கோவிலிலும் மழை வந்து மிகப்பெரிய அளவில் மழை வந்தால் கோவிலுக்குள் அந்த திருமணம் நடைபெறும் இடங்களிலெல்லாம் மழை வரும். என்னை போல் நிறைய பேர் அங்கு 60, 59, 60, 70 எல்லாம் செய்து கொள்வார்கள். அதாவது உக்ரரத சாந்தி, சஷ்டியப்ப பூர்த்தி, பீமரத சாந்தி எல்லாம் செய்து கொள்வார்கள். யாருக்கும் மழை வந்து அதன் மூலமாக சங்கடங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்று குருநாதர் அவர்களை பிரார்த்தனை செய்தேன் முதல் நாள். பிறகு நாங்கள்
மறுநாள் காலையிலே அந்த 29 காலையிலே எனது வீட்டிலிருந்து திருக்கடையூர் செல்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்த வேன் மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருந்தது. அங்கு எங்களது திருக்கடையூர் பயணத்துக்கு தேவையான ஜாமான்களை 2 முறை ஆட்டோவில் வைத்து அந்த வேனில் ஏற்றினோம். பிறகு நாங்கள் எல்லோரும் அந்த வேனில் ஏறினோம். ஆனால் இதில் என்ன ஒரு சிறு நிகழ்வு என்றால், அந்த வேனிற்கு பின்னால் உள்ள டிக்கி ஓப்பனாகவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு போன ஜாமான்கள் நிறைய. பிறகு புதுக்கோட்டையில் வேறு தெரிந்த நபர்கள் சொந்தக்காரர்கள் ஏறுவார்கள், அவர்களும் ஜாமான்கள் கொண்டு வருவார்கள். எல்லோவற்றையும் வேனிற்குள் ஏற்றினார். அதாவது நாங்கள் செல்லும் வேனிற்குள் ஏற்றினால் எப்படி அமர்வது என்று சிந்தனை வையப்பட்டு மீண்டும் டிரைவரிடம், அண்ணே நீங்கள் தயவுசெய்து அந்த வேன் டிக்கியை திறக்க முடியாதானே, எப்படியாவது திறக்க பாருங்கண்ணே, ஜாமான்லாம் வச்சுட்டு உள்ளே இருக்குது சிரமம்னே, புதுக்கோட்டையில் வேறு ஜாமான் நிறைய ஏறும் அப்படின்னா அவரும் மிகவும் கடினமாக முயற்சி செய்தார். என்னன்னு தெரியலண்ணே, நானும் திருப்புளியெல்லாம் வச்சு பூட்டை கூட உடைக்க பார்க்குறேன், உடைக்க வரல. பாடி கரூரில் கட்டின பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல, அதுவரை முதல் நாளில் குருவை நினைத்து தியானித்தேன், மறுநாள் கிளம்பும் பொழுது குருவை நினைத்து தியானித்தேன். ஆனால் டிக்கி திறக்க வராத போது சத்குருநாதனை நான் நினைக்கவே இல்லை. அப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது, குருநாதா நீங்கள் தான் இந்த டிக்கியை திறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதே மறு நிமிடமே டிக்கி ஓப்பன் ஆகியது. பிறகு வேனுக்குள் ஏற்றிய ஜாமான்களை எல்லாம் அந்த பின்னால் உள்ள டிக்கிக்குள் முழுவதுமாக மாற்றிவிட்டு நாங்களும் சுகமாக வந்து திருக்கடையூர் பயணத்துக்கு செல்ல ஆரம்பித்தோம். புதுக்கோட்டை அருகினிலே எனது தம்பி மனைவி, எனது மனைவியினுடைய சகோதரியின் மகன் இவர்களெல்லாம் ஏறிக்கொள்ள வேன் நேராக திருக்கடையூர் நோக்கி சென்றது. இந்த விசேஷத்திற்கு எனது உடன் பிறந்தவர்கள், என் மனைவியுடன் பிறந்தவர்கள் தான் கூப்பிட்டிருந்தேன் என்று சொன்னேன். அதில் பாதி பேருக்கு மேல் சென்னையிலிருந்தும், ஒரு சில பேர் பெங்களூரில் இருந்தும், சிலர் மயிலாடுதுறையிலிருந்தும் நேரில் விருதாக சொல்லிவிட்ட காரணத்தால் வேனில் ஒரு 12 பேர் மட்டுமே அமர்ந்து சென்றோம். 23 பேர் அமரக்கூடிய வேனில் 12 பேர் மட்டுமே அமர்ந்து திருக்கடையூர் சென்றோம். நாங்கள் திருக்கடையூர் சென்றடையும் பொழுது சரியாக மணி 4:10. அதற்கு முன்னால் சென்னையிலிருந்து வருபவர்கள் எனது உறவினர்கள், எனது பெரிய சகோதரியின் மகன், மருமகள், இன்னும் எனது சகோதரர்கள் எல்லோரும் அங்கு வந்து விட்டார்கள். மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கிற சகோதரர்கள், திருச்சியிலிருந்து வந்திருக்கிற சகோதரி அனைவரும் அங்கு லாட்ஜுக்கு வந்து விட்டார்கள். பிறகு அனைவருக்கும் ரூம் கீ வாங்கி கொடுத்துவிட்டு நானும் சென்று அந்த 6 மணிக்குரிய அந்த முதல் கால பூஜைக்கு ஆயத்தமாக ஆரம்பித்தேன். இதனை ஏன் தங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எனது வாழ்க்கையிலே இன்னென்னதான் இப்படித்தான் நடக்கும் என்று சாமிகள் அவர்கள் சொன்னது போலவே திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது. பிறகு சுவாமிகள் திருச்சமாத நிகழ்வு நடந்த பொழுது என் சகோதரியின் சஷ்டி இப்போ பூர்த்தி நடந்தது. இப்பொழுது எனது 59 நடக்கும் என்பதை எனக்கு முன்கூட்டியே சொன்ன சாமி அவர்கள் அதனை நனவிலும் நினைவுபடுத்தி என்னை 59 செய்ய ஊக்குவித்து, நான் இப்போது இந்த 59 செய்ய குருநாதரை முழு காரணமாகவும் இருந்தார். அந்த டிக்கி திறக்காத பொழுது குருநாதரை நினைக்க டிக்கி திறந்தது. இப்படி என் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் அந்த குருநாதர் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்த காரணத்தால் தான் இதனை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றேன். பிறகு எனது சகோதரிகள் செய்யக்கூடிய சடங்கின் முறைப்படி செய்து எனக்கு நான் திருமணத்தில் அணிந்து கொண்ட மாப்பிள்ளை டர்பன், கடக மாலை அனைத்தும் அணிவிக்கப்பட்டு நானும் திருமண மாப்பிள்ளையாகவும் எனது மனைவி மணப்பெண்ணாகவும் அலங்கரிக்கப்பட்டு நாங்களும் திருக்கோவில் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு அந்த உறவினர் சகிதம் தட்டுக்கள் புடைசூழ அங்கு சென்றோம். அப்பொழுது அந்த பூஜை செய்யும் திருக்கடவூர் சன்னிதான அபிராமி சன்னிதான பெரிய ஐயர் சண்முக சுந்தரம் அவர்கள், நான் சுந்தரம் வருவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் சுந்தரத்தை காணமே நினச்சா கடைசியில் இப்போ தான் தெரியுது, இந்த டர்பனு மாப்பிள்ளை தொப்பி டர்பனு மாலையெல்லாம் அனுப்பிச்சதுனால சுந்தரத்தை அடையாளமே எனக்கு தெரியல. பேண்ட் ஷர்ட் போட்டே அவரை பார்த்தோமா, இப்போ மாப்பிள்ளை குளத்தில் சாமி வந்திருக்காலும் நமக்கு அடையாளமே தெரியலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மற்றொரு வார்த்தையும் சொன்னார், சுந்தரம் நான் ஏன் இப்போ அவசரப்படுத்தி உங்களை 7-8 முறை அபிராமி ஸ்டுடியோக்காரரை விட்டு கூப்பிட சொன்னேன்னா, மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை வந்துட்டால் கோபூஜை கஜ பூஜை
இதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது யானைக்குரிய பூஜை, கோமாதாவுக்குரிய பூஜை, இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். சாமி அதெல்லாம் நம்ம குருநாதரை பார்த்துக்குவார் சாமி அப்படின்னு சொன்னேன். 1.5 மாதமாக மழை இல்லை இந்த திருக்கடையூரில். நீங்கள் குருநாதர் வந்துட்டீங்க, உங்கள் தயவால் திருக்கடையூரில் மழை பெய்யும் நாங்கள் நம்புகிறோம், வாங்க உள்ளே வாங்கன்னு மேலதாள முழங்க என்னை அழைத்து கொண்டு சென்று முதலில் கெஜ பூஜை செய்ய வைத்தார்கள். யானையானது ஆசீர்வாதம் செய்ய யானைக்கு பூஜை செய்து அந்த கெஜ பூஜையை தம்பதியாக நின்ற நாங்கள் பிடித்தோம். அப்பொழுதே நான் குருநாதனை நினைத்து கொண்டு, குருநாதா மழை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, மழை வந்தாலும் இங்கு நடக்கும் அனைத்து திருமணங்களும் சிறப்பாக நடைபெற இடையூறின்றி நடத்தி தர வேண்டும் என்று வருண பகவானையும் குருநாதரையும் வேண்டிக் கொண்டு கோபூஜைக்கு சென்றோம். அப்பொழுதும் எனக்கு அந்த ஹோமத்தை நடத்தி தரும் அந்த சண்முகசுந்தர குருக்கள் அவர்கள் மாட்டின் அருகே சென்று, ஏப்பா சுற்றி சுற்றி வர்ற, குருநாதர் பூஜை பண்ண போகிறாரு, ஒரு இடத்துல நில்லுப்பான்னு சொல்ல மாடு அந்த வார்த்தையை கேட்டு அந்த கோமாதா நின்றது. பிறகு நானும் என் மனைவியும் சேர்ந்து அந்த கோபூஜையும் சிறப்பாகவே செய்தோம். பிறகு நாங்கள் அந்த நிகழ்வு நடைபெறும், திருமண நிகழ்வு நடைபெறும் அந்த மன மேடை அருகே சென்று உறவினர்களோடு அமர்ந்தோம். நாங்கள் உறவினர்களோடு அமர்ந்த சமயத்தே ஆரம்பித்த மழை, 6:30க்கு ஆரம்பித்த மழை இரவு 8:15 வரை மிக பலமாக உச்ச வேகத்துடன் பெய்தது. இவ்வளவு பெரிய மழையை பார்த்து 1.5 மாதம் ஆகிவிட்டது என்று ஐயர் அவர்களும் மற்றவர்களும் சொன்னார்கள். ஃபோட்டோ ஸ்டுடியோ, அபிராமி ஸ்டுடியோ சண்முகம் அவர்களும் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு நடைபெறும் அந்த ஹோமத்திலோ மற்றவர்களுக்கு நடைபெற்ற ஹோமத்திலோ எந்த சிரமமும் ஏற்படாமல் இனிதாக அந்த முதற்கால பூஜையானது முடிந்தது. மறுகாலமானது மறுநாள் காலை 6 மணிக்கு நடைபெற்றது. அந்த 6 மணி பூஜையில் மழை ஏதும் இல்லை, மிகச் சிறப்பாகவே அந்த 6 மணி பூஜையும் நடந்து முடிந்தது. ஆக எனது 59 நிகழ்வினை குருநாதர் மூட்டைசாமி அவர்கள் மிகச் சிறப்பாகவே நடத்தி கொடுத்து என்னை ஆசீர்வாதமும் செய்தார். இதில் என்ன ஒரு அதிசயம் இருக்கிறது என்றால், அந்த முதல் நாள் நாங்கள் மாப்பிள்ளை அழைப்புக்கு வரும் முன்னர் எனது சட்டையை கலற்றினேன். அதாவது சட்டையை கலற்றிவிட்டு பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, மாப்பிள்ளை டர்பன், கடக மாலை அணிந்துதான் செல்ல வேண்டும். அதற்காக நான் போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டை கழட்டினேன். அப்பொழுது எனது சட்டையை கழட்டும் போது எனது சட்டைக்குள் இருந்து ஒரு அழகான வண்ணத்து பூச்சி, பச்சை கலர், மஞ்சள் கலர், கருப்பு கலர் சேர்ந்த வண்ணத்து பூச்சி பறந்து சென்றது. பெரும்பாலும் குருநாதர் அவர்கள் வரும்பொழுது வண்ணத்து பூச்சி வடிவில் தான் வருவார் என்பதை நாம் பல முறை அறிந்திருக்கிறோம். அன்றும் அவர் எப்பொழுது என் சட்டை பைக்குள் வந்தார் என்றே தெரியவில்லை. நான் அந்த லாட்ஜுக்கு சென்று எனது ரூமில் நான் ஆயத்தமாகும் பொழுதுதான் அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தேன். அது என் சட்டை பையிலிருந்து பறந்து சென்று நான் புதிதாக அணிய போகும் அந்த பட்டு வேஷ்டியிலே அமர்ந்தது. பிறகு நான் பட்டு வேஷ்டி கட்ட எடுக்கும் பொழுது அது மீண்டும் பறந்து சென்று எனது பேக்கில் அமர்ந்தது. அதுவரை நான் அந்த வண்ணத்து பூச்சியை, பட்டாம்பூச்சியை கவனித்து கொண்டே இருந்தேன். பிறகு நான் அதை கவனிக்க மறந்துவிட்டேன். பிறகு அந்த முதல் நாள், அதாவது 29ஆம் தேதி முதல் நாள், முதல் காலமானது முடியும் தருவாயில் மீண்டும் எனக்கு மாலை அணிவிக்கும் பொழுது, அதாவது ஏற்கனவே மாலை அணிவித்து உள்ளே சென்றோம், மீண்டும் நாங்கள் மாலை அணிவிக்கப்படும் பொழுது அந்த மாலையில் இருந்து அது பறந்து சென்றதையும் பார்த்தேன். அதேபோல் மறுநாளும் எங்களது திருமண மாலை, அதாவது திருப்பூட்டு மாலை என்று அதை சொல்லுவார்கள், பெரிய மாலை கோவிலிலே ஆர்டர் கொடுத்திருந்தோம். அந்த ஆர்டருக்குரிய மாலை வந்து சேரும் பொழுது கிட்டத்தட்ட மாலையிலிருந்து ஒரு 6 தேனீக்கள் பறந்து சென்றன. அப்பொழுது மாலை கொண்டு வந்த பையன் சொல்லுவார், ஒரு தேனி இருக்கும் பார்த்துருக்கேன், 2 தேனி இருக்கும் பார்த்துருக்கேன், இது 6 தேனி பறந்து போகுது சாமி, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த தேனீக்களை எல்லாம் அவர் விரட்டி விட்டு, ஆனால் அடிக்கவில்லை, விரட்டி விட்டு அவர் மாலையை எடுத்து தட்டில் வைத்து விட்டு சென்றார். அப்பொழுது நாங்கள் மாலை மாற்றிக்கொள்ளும் பொழுது எனது மாலையிலிருந்து மீண்டும் நேற்று பார்த்த அதே வண்ணத்து பூச்சி, அதே கலர், அதே நிறம் மீண்டும் பறந்து சென்றதை பார்த்தேன். ஆக குருநாதர் அவர்கள் எனக்கு கனவில் மட்டும் அறிவுறுத்தியது மட்டுமல்லாமல், நினைவில் சொல்லியதை கனவில் மட்டும் அறிவுறுத்தியது மட்டுமல்லாமல், அந்த 59 நடப்பதற்கு என்னை உத்வேகப்படுத்தி
59 மடக்க வைத்து அந்த 59 2 கால பூஜையிலும் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்து சென்றார் என்பதை அறிந்து புலங்காகிதம் அடைந்தேன். அந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு ஃபோட்டோஷூட் எடுத்தோம். அப்பொழுது எனது இரு மகள்களும் அந்த வாழ்த்துப்பா பாடினார்கள். என்னை பற்றிய வாழ்த்துப்பா. அந்த வாழ்த்துப்பா என்னை பற்றியும் மனைவியை பற்றியும் எனது செயலை பற்றியும் உள்ள வாழ்த்துப்பா. அந்த வாழ்த்துப்பா பாடும்போதும் மீண்டும் அந்த பட்டர்ஃப்ளையானது, வண்ணத்து பூச்சியானது அந்த கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிவதைத்தான் பார்த்தேன். ஆக தொடர்ந்து சுவாமி அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு மீண்டும் எங்கள் தங்கும் லாட்ஜுக்கு வந்து அனைவரும் காலை உணவு உண்டுவிட்டு பக்கத்தில் உள்ள திருக்கோவிலுக்கெல்லாம் சென்றுவிட்டு அந்த பொறையார் பீச்சுக்கும் சென்றுவிட்டு தானிஷ் கோட்டையெல்லாம் பார்த்துவிட்டு மதிய சாப்பாட்டிற்கு மீண்டும் அதே லாட்ஜிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் நாங்கள் அந்த வேன் ஏறி, இப்பொழுது வேன் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருந்தது. 22 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஒரு சில பேர் சென்னைக்கு நேரடியாக சென்றோம், சிலர் மயிலாடுதுறைக்கு சென்று விட்டார்கள். அந்த வேனில் நாங்கள் கிளம்பும் பொழுது மீண்டும் அந்த வண்ணத்து பூச்சியானது எனது சட்டை பையில் வந்து அமர்ந்தது. முதல் முறை அமர்ந்தபோது பார்த்தவர்கள், அந்த திருமண நிகழ்வில் மாலையில் அமர்ந்தபோது பார்த்தவர்கள், தேனீக்கள் வந்தபோது பார்த்தவர்கள், இப்பொழுது அமர்ந்த வண்ணத்து பூச்சி யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. சட்டை பையில் சென்று அமர்ந்து கொண்டது. நானும் அமைதியாக பேசிக்கொண்டே வந்தேன். இப்படியே அந்த நிகழ்வு சென்று கொண்டிருந்த சமயத்தில் நாங்கள் மீண்டும் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தோம். ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கை நிகழ்வும் குருநாதரால் இடைப்பட்ட பிச்சையாகும். அவர் இட்ட பிச்சையிலேயே நான் வாழ்ந்து வருகின்றேன். இவ்வாறு நம்பிக்கையோடு நமது குருநாதரை நாம் முற்றிலுமாக சரணடைந்தால் கண்டிப்பாக சரணடைந்தோரை அவர் காப்பாற்றுவார் என்பதனை உறுதியாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதனை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இது ஒரு திருவாசக பாடல் ஒன்றும் நினைவுக்கு வருகிறது. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரமல்லா இன்னொரு தந்தாய் யானிதற்கிலன் ஓர் கைமாறு முன்புமாய் பின்புமாய் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென் பெரும் துறையாய் சிவபெருமானே சீர்புடை சிவபுரத்து அரசை யாவற்றுக்கும் முன்னுமாய் பின்னுமாய் அவை முழுதுமாய் நிறைந்து நிற்கின்ற பற்றற்ற பரம்பொருளே முடிவிலாத முதற்பொருளே தென்பெருந்துறை நாயகனே சீர்மிகுந்த சிவபுரத்து வேந்தே அடியவனுடைய உயிரோடு உடம்பும் இன்பமயமாய் கசிந்திருக்கும் வண்ணம் எனக்கு தகுதியில்லாத உனது திருப்பொருளை நீ தந்தனை யார் இதற்காக உனக்கு செய்யக்கூடிய பதிலுதவி ஏதுமில்லை. குருநாதா ஈசா அதை காத்தல்க என்பதனையே நான் இதற்கு விளக்கமாக தெளிவுபடுத்தி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.